ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நம்மளோட மொபைலை லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் ஏதாவது கனெக்ட் பண்ணி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ரெண்டும், அதாவது மொபைலும் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகிரும். நம்ம இதுலேருந்து டேட்டாஸ் அங்கே எடுத்துக்கலாம், அங்கேருந்து டேட்டாஸ் இங்கே சென்ட் பண்ணிக்கலாம். இது மூலிமா என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏர்ட்ராய்டு அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். அது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 4.5 இருக்குது. நல்ல ரேட்டிங் தான். 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஆப். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலன்னா இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஓப்பன் வெப் அட்ரஸ். இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா இதை https://web and .entry.com அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்கோடு அதில் ஷோ ஆகும். நீங்கள் அந்த பார்கோடை மொபைல் மூலிமா ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகிரும். இப்படி இருக்கிறத இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் லேப்டாப்பில் அந்த பார்கோட் தெரியும். அதை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப்பும் மொபைலும் கனெக்ட் ஆகிரும். இது எதுக்குன்னா, நீங்கள் ஆன்லைனில் அதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இப்போ உங்கள் ஆன்லைனில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் இதை கனெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் அப்ளிகேஷனில் போகிறேன். அப்ளிகேஷன் ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வெப்பு போகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கல. இப்போ என்ன பண்ணால் வயர்லெஸ்லி மேனேஜ் யுவர் ஆண்ட்ராய்ட் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் ப்ரௌசர். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா கான்ஃபிகர் நெட்வொர்க் அப்படின்னு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகர் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ் போங்க. இதை ஆன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் போய்க்கங்க. மொபைல் நெட்வொர்க்ஸ் போய்ட்டு டெத்தரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோம்ல, அந்த இதை மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கங்க. நீங்கள் இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இப்போ நமக்கு இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, என்னோடய ஹாட்ஸ்பாட் நேம் பீக்கன் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் லேப்டாப்பில் வைஃபையாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற அந்த https://192.168.43.1.188 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இது உங்களோட ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம எந்த ப்ரௌசரில் டைப் பண்ணிங்களோ அந்த ஐபி அட்ரஸை அந்த ப்ரௌசரில் இது ஷோ ஆரம்பிச்சிடும். இது ஆஃப்லைன் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. இந்த ஆப்பை வச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டரை ஆன்லைன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னதுக்கு நீங்கள் இதை கிளிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க் போய் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிருந்தீங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கேயே ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. டெத்தரிங்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எனேபிள் டிசேபிள் ஆல்ரெடி நான் எனேபிள், அதாவது செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ டிசேபிள் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டு நெட் ஆன் பண்ணோம்னா ஆன்லைனில் கனெக்ட் ஆகும். இப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணோம்னா ஆஃப்லைனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதான் இதோட ஸ்பெஷல். ஆக்சுவலி இந்த ஆப் ஷேரிட் மாதிரியே தான். பட் இதோட ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஷேரிட்டோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது ஏர்ட்ராய்டு வெப், ஏர்ட்ராய்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்து நம்ம ஃபைல் மொபைல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம மொபைலில் வந்து என்னென்ன இருக்குது, எஸ்டி கார்டில், எக்ஸ்டர்னல் எஸ்டியில் ரிசீவ்டு ஃபோட்டோ, மியூசிக், வீடியோஸ் நார்மலாக எதை நம்ம வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிறத போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கப்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலோட இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்கள் வந்து அது வந்து ரிமெம்பர் ஆகும், திரும்ப நீங்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கடுத்து என்னென்ன பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றும் பண்ணுற எல்லாமே வந்து வீடியோவாக சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இங்கே வந்து இதான் அந்த வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா 1 2 3ன்னு வரும். கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சேவான வீடியோவில் இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். நீங்கள் திரும்ப ஆண்ட்ராய்டுக்கே போகணுன்னா அது கிளிக் பண்ணி ஆண்ட்ராய்டு போய்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கங்க ஆண்ட்ராய்டு ஆப். அதாவது ஸ்க்ரீன் எப்படி நம்ம வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதே நான் பண்ணுற ப்ராசஸ் தான் இதுவும். பட் நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணல, வேறு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆப்ஸ் பார்த்தோம்னா நம்மகிட்ட என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக வந்து இதில் வரும். அடுத்து பூஸ்டர். இப்போ நார்மலாக இது வந்து ரேம் கிளீனிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பூஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேமோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஆன்லைனில் இருந்தால் தான் நமக்கு வந்து காமிக்கும். அதாவது இதில் வந்து ப்ரீமியம், ஃப்ரீ அண்ட் போனஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். ப்ரீமியம் போனஸ்க்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். போனஸ் மட்டும் 40 days ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபைண்ட் ஃபோன் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து எங்கே அப்படிங்கிறத பற்றி காமிக்கும். அதுக்கு பேர் தான் ஃபைண்ட் ஃபோன். அடுத்து ஹாட்ஸ்பாட் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே வந்து இந்த இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி இதில் வந்து என்ன நமக்கு ஆன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் வந்து ஸ்டாப் ஆயிரும். டெத்தரிங் அப்படிங்கிறது அதே தான். இது சேம் கிட்டத்தட்ட ஒரே தான். இது வந்து யூஎஸ்பி டெத்தரிங், வந்து செட்டப் போர்ட்டபிள். இது நீங்கள் யூஎஸ்பி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வைஃபை யூஸ் பண்ணி, அதாவது ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியும் உங்கள் லேப்பை இந்த அப்ளிகேஷனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டூங்கிறது வந்து டுட்டோரியல். அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கேயே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளில போய் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, சைன்இன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. சைன்இன் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அது வந்து அன்இன்ஸ்டால் ஆகிரும் நமக்கு ஆப்பு. ஸோ இவ்வளோ தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ 1 GB ஒரு படத்தை வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு, ஏதாவது நெட் யூஸ் பண்ணி மொபைல் நெட் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் ஒரு 5 minutesல வந்து ஷேரிட் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஷேரிட் விட. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.